செய்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். என் நண்பர் போலீஸ்காரனிடம், இரண்டாவது வக்கீலிடம், மூன்றாவது சொக்கலிங்க மாதிரி டாக்டர் கிட்ட நீங்க மாட்டிக்கொள்ளவே கூடாது என்று பதிவு செய்கின்றேன். ஆனால் இவர்கள் மூவரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இந்த அரங்கத்தில். இங்கே பிரச்சனை உள்ளவர்கள் என்பவர்கள் மட்டும் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். முதலில் சொக்கலிங்கம் கையை தூக்கிக் கொள்கிறேன். யாரெல்லாம் பிரச்சனை கையை தூக்கணும்? எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். ஏனெனில் எந்த மனிதனும் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனை உடன் தான் வாழ்கின்றான். பிரச்சனை எடுத்து விட்டால் வாழவே பிடிக்காது. பிரச்சனையை உள்ளே செலுத்தாமல் பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கற்பது அனைத்துமே நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கற்பது அனைத்துமே நாம் கற்பிக்க வேண்டும். நான் கற்ற என் துறையை கடைப்பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் 81 வயதாக இந்த சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்த டாக்டர் சொல்றதை கேட்டு நிறுத்த வேண்டும். அதற்கு தான் அடிக்கடி சொல்லுகின்றேன், உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதற்காக தான் ஆலய வழிபாடே என்று வந்தது. அவர் மூலம் என்ற தெய்வத்தை அவர் மூலம் ஒன்று அறிவதுதான். நீ வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் சொக்கலிங்கத்தை காப்பாற்றாது. நான் வைத்திருக்கின்ற சொத்து நகையோ புகழ காப்பாற்றாது. என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, என்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும்.